12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித பர்த்தலேமியுனுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த புனிதரை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவரே உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்கிற வார்த்தை. இது மிக ஆழமான ஒரு வார்த்தையாக, குட் சர்டிபிகேட்டாக இது அமைந்திருக்கிறது. பாருங்களேன், நம்மை குறித்து யாராவது இப்படி பெருமைப்பட சொன்னால், பேசினால் நம் உள்ளத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவரை முற்றிலும் அறிந்துணர்ந்திருந்ததனால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் உண்மையானவர். ஒருவேளை சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடித்ததனால், சட்ட திட்டங்களுடைய நுணுக்கங்களை அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்திருந்ததினால், கடவுளுக்கு பயந்து அஞ்சு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததினால் ஆண்டவர் அவரை உண்மையான ஒரு இஸ்ரேலர் என்று வாழ்த்தி இருக்கலாம். கபடற்றவர் என்று சொல்லும்போது, ஆம் அன்பிற்குரியவர்களே, பல சூழ்நிலைகளில் நம் வாழ்க்கை கூட இப்படியாக மாறிப்போகிறது. கபடற்ற ஒரு தனம், கள்ளம் கபடமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில் சிந்திச்சு பார்க்கணும். வெகுளியா இருந்துராத, ஏமாத்திருவாங்க, உன்னை அடக்கி வச்சிருவாங்க, உன்னை ஒடுக்கி வச்சிருவாங்க. அதனால நீ எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்தில் கபடு என்பது அந்த புறாவின் தன்மையை எடுத்துச் சொல்வதாக நாம் உணரலாம். ஒரு புறாவினுடைய தன்மையை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்கள் என்றால், ஒருவேளை புறாக்களுக்கு நாம் அந்த தானியங்களை எல்லாம் தூவி அதற்கு இரை போடுவது போல புறாக்களை பிடிக்க வேண்டும் என்கிற சூழ்ச்சி செய்திருந்தாலும் அந்த புறாக்களுக்கு தெரியாது. அது தனக்கு உணவிட்டிருப்பதாக நமக்கு மிக அருகில் வந்து அந்த உணவை உட்கொள்ளும். அதை நாம் எளிதாக பிடித்து விட முடியும். ஏனென்றால் அதற்கு சூதுவாது சூழ்ச்சி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராகத்தான் பர்த்தலேமியு பார்க்கப்படுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, இப்படி ஒரு தூய்மையான, உண்மையான, கபடற்ற, கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவராய் புனித பர்த்தலேமியு திகழ்கின்றார். அரமேயிக் மொழியில பர்த்தலேமியு என்றால் உழவனின் மகன் என்று பொருள். கானாவில் உள்ள கலிலேயாவை சேர்ந்தவராக புனித பர்த்தலேமியு இருக்கின்றார். இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த நத்தனியேல் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை குறித்து சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் தாவீதினுடைய அரச பரம்பரையில் வந்தவர். எனவேதான் 3 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா
இவர்கள் மூவருமே இவரை பர்த்லேமியு என்று அழைக்கிறார்கள் என்று புனித ஜெரோம் அவர்கள் இவரை பற்றி சொல்லுகிறார். தாவீதினுடைய வழிமரபிலிருந்து இவர் வந்தவராக இருக்கலாம். இவர் திருமணமாகாதவர், இயேசுவை இறைமகன் என்று கண்டுணர்ந்து கொண்டவர். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 49-51 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, இவரே இறைமகன் என்று சொல்லி புனித பர்த்லேமியு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகின்றார். பல்வேறு இடங்களில் சென்று நற்செய்தி பணியை இந்த புனிதர் நிறைவேற்றி இருக்கிறார். எகிப்து, பெர்ஷியா, மெசபட்டோமியா, இந்தியாவிற்கு கூட இவர் வருகை தந்ததாக சில குறிப்புகள் இவரை பற்றி சொல்லுகிறது. அர்மேனியாவில் சென்று இவர் பணியாற்றிய போது அங்கிருந்த ஒரு அரசன் இவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான். கிறிஸ்துவை புறக்கணிக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று தடுக்கின்றான். அவர் மீறி துணிவோடு நற்செய்தியை பறைசாற்றியதனால் புனித பர்த்லேமியுவை கைது செய்து சிறையில் அடைக்கிறான் இந்த அரசன். அதன் பிறகு அன்பிற்குரியவர்களே, மறையை கைவிட்டு விடுமாறு பலமுறை அச்சுறுத்தலை கொடுத்த போதும் கூட அதை புனிதர் ஏற்காததனால் அவரை கொடுமைப்படுத்தி கொன்று கடலில் தூக்கி வீசி எறிந்து விடுகிறார்கள். கரை ஒதுங்கி போயிருந்த உடலை கண்டெடுத்து அவரை லிபரிஸ் என்கிற ஒரு தீவில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் வழியாக. அந்த கடவுளுடைய மாட்சி எப்படி வெளிப்படுகிறது என்பதை அழகாக சொல்லுகிற இறைவார்த்தை பகுதி 12 வாயில்களை அது குறிப்பிட்டு சொல்கிறது. இஸ்ராயலுடைய குலங்களை அது குறிக்கிறது. வானதூதர்கள் அந்த 12 வாயில்களில் நின்று காவல் காக்கிறார்கள். அப்படின்னா இஸ்ராயல் மக்களுடைய ஒவ்வொரு குலங்களையும் வானதூதர் காவல் காக்கிறார்கள். ஆண்டவர் தன் வானதூதரின் வழியாக அந்த குலங்களை பாதுகாக்கின்றார் என்பதை தெளிவாக சொல்கிறது இறைவார்த்தை. அதுபோலவே 12 அடிக்கற்களை பற்றி குறிப்பிடுகிற இந்த இறைவார்த்தை பகுதி அது 12 திருத்தூதர்களினுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி திருத்தூதர்கள் விண்ணக மாட்சியில் இடம் பெற்றிருந்ததை அழகாக சொல்லுகிறது முதல் வாசகத்தினுடைய இறைவார்த்தை பகுதி. அப்படி என்றால் இன்றைய நாளினுடைய விழா நாயகனான புனித பர்த்லேமியும் விண்ணக பேரின்பத்தில் இடம்பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார் என்பதே நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் நத்தனியேல். ஆண்டவர் இயேசு அவரை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்லி, நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டுகொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சரியாக நத்தனியேலை கண்டுகொண்ட பிறகு, ரபி, நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலர், மக்களின் அரசர் என்று சொல்லி முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பும் சரணாகதி ஆகின்ற ஒரு நிலையும் தான் புனித பர்த்லேமியுவை மிகச்சிறந்த ஒரு புனிதராக, திருத்தூதராக இன்றைக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் இந்தியாவிற்கு வருகை தந்ததாக, இந்தியாவினுடைய பல பகுதியில் நற்செய்தியை அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய பாதங்கள் இந்தியாவில் பட்டிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். நாமும் கூட இந்த புனிதருடைய பரிந்துரையில் ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.